அந்த கன்ஸ்பிரசியுடைய விளைவு ரொம்ப முக்கியம். 50 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம். இது யாருக்கு நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? நீதிமன்றத்துக்கு போய் நாங்க காம்பன்சேஷன் 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கேட்கிற நாங்க இந்த நீதிமன்றத்துக்கு இது அவமானம் கிடையாதா? நீங்க என்னையா கொடுக்கறது? நாங்க எங்க மண்டபத்துல உட்கார்ந்து என் தலைமையில பேசி 50 லட்சம் ரூபாய் பேசி முடிச்சிட்டோம். உங்க கோர்ட் எல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்பாங்க. 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த தாயின் வாயை, அந்த மகனின் வாயை மூடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்களும், தமிழக பத்திரிகையாளரும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் அமைதியாக இருக்க மாட்டார்கள். பேரம் பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பேரம் பேசப்பட்டத சம்பந்தப்பட்ட அஜித்குமாருடைய தாயும் தம்பியும் சொல்லியிருக்காங்களா வெளியில? என்ன ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு சார்? தம்பி நவீன் கொடுத்த ப்ரீ பேரம் பிரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க, போஸ்ட் பேரம் பிரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க. அன்பார்ச்சுனேட், வெரி அன்பார்ச்சுனேட். நான் என்ன சொல்லுவேன், நான் அஜித்குமார் நிலையில இருந்தா, அவருடைய வழக்கறிஞராக இருந்தா நான் என்ன சொல்லுவேன், நீங்க காசு வாங்கினது தப்பு இல்லப்பா, தப்பு இல்லை. நீ உன் குடும்பம், அந்த தாய், ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் இழந்திருக்காங்க. நீ 1 கோடி ரூபாய் எடுத்து வாங்கினாலும் தப்பு கிடையாது. ஆனா உன் மனசாட்சி நல்லா இருக்கணும்னா, சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போய், நான் வாங்கிய 1 கோடி ரூபாய் இங்க இருக்குங்க, கொடுத்தவர் சோன்சோ, பேசின இடம் இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வழக்கு வித்தியாசமான வழக்காக மாறும். அந்த 1 கோடி ரூபாய் உங்க கையில தான் இருக்கும். உங்ககிட்ட காட்டிட்டு நான் வங்கியில போட விரும்புறேங்க என்று நீதிமன்றத்திடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் வாங்க. அப்போ பேரம் பேசினவன் யாரு, எதை வச்சு அடிப்படையில் பேசுறாங்க, எஸ்பிக்கு தெரியுமா தெரியாதா, டிஎஸ்பி முன்னிலை ஏன் நடந்தது, டிஎம்கே உடைய கவுன்சில் சேர்மன் ஏன் வந்தாரு, போன்ற விஷயங்கள்லாம் வெளியே வரும்.